அண்ட் வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது சஸ் கேமிங். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா கிராணி சாப்டர் 2 கேம் ப்ளே தான். இல்லை நம்ம இந்த தடவை டோர் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். கிராணி 1 பண்ண மாதிரி ஈஸியாக இருக்கும்னு நினைக்கலாம். ஆனால் அதோ இருக்காரு பாருங்க ஒரு தாத்தா, அந்த கிழவன்ட்டு தப்பிக்கிறது தான் கஷ்டம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஈஸி மூடில் வச்சுப்போம். 2 பேர் வருவாங்க, இப்போ உள்ளே போவோம். ஓகே போவோம். லோட் ஆகுது. லோட் ஆகிறதுக்குள்ளே வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. நீங்கள் கொடுக்குற லைக்கை வச்சு தான் நான் வீடியோ போடுறதும் போடாது. இப்போ டே 1 ஸ்டார்ட். எழுந்திரிச்சு போகும்போது நம்மளை எப்படிலாம் வெளுக்க போகிறாங்களோ. எழுந்துடுறா. கிராஃபிக்ஸை பாருங்கள், சூப்பராக இருக்குது. சரி எழுந்திரிக்கிறான், சீக்கிரம் எழுந்திரிப்பான். நட ஃபஸ்ட் எடுத்தோடனே இங்கே என்னென்ன பொருள் இருக்குதுன்னு போய் கண்டுபிடிப்போம். மேலே போவோம். ஃபஸ்ட்டு மேலே இங்கே எதுவும் இருக்குது. இந்த ட்ராவில் ஒன்றுமே இல்லை. இங்கே இந்த பக்கம் போய் பார்ப்போம். மொட்டை இதான் மொட்டை தாத்தா. இவன் தாத்தான்லாம் கஷ்டப்பட்டு கூப்பிடுவான். கிழவனுக்கு விட்டுலாம். மொட்டை கிழவன் இங்கே வாடா. மொட்டை கிழவன் நம்மளை துரத்திட்டு வரான். அடுத்து இப்படி போவோம். மொட்டையை வந்துகிட்டு இருப்பான். சரி நம்ம மாடிக்கு ஏறி ஓடிடுவோம். இங்கே மாடி இருக்குது. சொட்டை. அந்த பக்கம் மொட்டை, இந்த பக்கம் சொட்டை. என்ன 2 பேர் ரவுண்டு கட்டி துரத்துறாங்க. நம்ம ஓடுவோம் சீக்கிரம். இங்கே மொட்டை. இங்கே சொட்டை. எங்கே ஓடுறதுரா? வந்தோடனே அடிச்சிட்டாங்க ஒரே அடியாக. நம்மளுக்கு என்ன அடி வாங்குறதுன்னு சாதாரண விஷயமா. டே 2 வந்து 2 நிமிஷம் ஆகல, அதுக்குள்ளே டே 2. இது எப்படி எஸ்கேப் பண்ண போகிறேன்னு தெரில. நான் எஸ்கேப் பண்ணுவேன்னு நினச்சா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. இப்போ கிளம்புறோம். எழுந்திரிக்க மாட்டான். ரொம்ப பொறுமையாக எழுந்திரிக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். சீக்கிரம் எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. இங்கே வந்தீங்கன்னா இங்கே ஒரு இடம் இருக்குது. இதில் சவுண்டு போட்டுட்டு அடுப்பு கொஞ்சம் நேரம் ஒளிஞ்சுப்போம். இங்கே ஒளிஞ்சிக்கலாம். போயிட்டு இந்த சவுண்டு கேட்டு 2 பேர் வருவாங்க. நம்ம அப்படியே இங்கே ஒளிஞ்சிருந்து பார்ப்போம். வராங்களா? யாருமே ஆளை காணோம். சீக்கிரம் வாங்கப்பா. யாருமே வரமாட்டாங்க. இந்த மொட்டை கிழவனையும் காணோம், இந்த சொட்டை கிழவியையும் காணோம். யாரோ வராங்க. மொட்டை கிழவன் வரான். பின்னாடியே சொட்டை கிழவியும் போகுது. நம்மளும் ஓடிடுவோம். அது அவங்க பின்னாடி இல்லை, நம்ம இந்த பக்கம் போயிடுவோம். நம்மளுக்கு ஏதாவது கன்று மாதிரி கிடச்சா ஈஸியாக இருக்கும். ஓகே மேலே போவோம். இங்கே ஏதாவது நல்லதா கிராணி வரத்துக்குள்ளே நல்லதாக ஏதாவது வேணும். சீக்கிரம். கேஸ் கேன் இருக்க தேவையில்லை. வேற என்ன வேணும்? என்ன எங்கே எதை போய் தேடுறது? ஒன்றுமே தெரில. எதுவுமே கிடைக்க மாட்டேது. ஓடு. அப்புறம் வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. என் ஹார்ட் ஒர்க்குக்காக. வாய் வேறு வளருது பாருங்க. ஹார்ட் ஒர்க்குக்காக மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. ஸ்பார்க் பிளக்கு தேவையே இல்லை. ஓடு. ஐயோ ஏதாவது கன்று கிடச்சிட்டா நல்லா. ஹேண்ட் வீல் தேவைப்படும். இருங்க, இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு வந்துடும். இங்கே ஒன்றுமே இல்லை. ஹேண்ட் வீல் எடுத்துப்போம். ஹேண்ட் வீல் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான பொருள். சரி இப்போ இங்கே சவுண்டு போடுவோம். நல்லா உட்காந்து சவுண்டு போட்டு இப்படி போயிடுவோம். இந்த கதவை போட்டு லாக் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த பக்கம் ஒரு கட்டையை போட்டு, அதனால் இந்த பக்கம் வர முடியாது. இப்போ நம்ம இதை அப்படியே பொறுமையாக கீழே எடுத்துகிட்டு போயிட்டு போட்டுருவோம். யாரும் இல்லை. அந்த மொட்டை யாரும் காது கேட்காது. அந்த மொட்டை எனக்கு இருங்க. இங்கே என்ன அங்கே பாருங்கள் ஒரு குட்டி சத்தம். அதோட இங்கே தானே இதை போடணும். இங்கே அங்கே கன்று கிடக்குங்க. இதை எடுத்துப்போம். இருங்க, இங்கே போடக்கூடாது. இதை பரவாயில்ல, கன்று இருக்குல்ல, எடுத்துக்கலாம். கன்று எடுத்து இப்போ வாங்க சொட்டை மண்டையிலே சுடலாம். அதை போவோமா? ஓகே. சொட்டை எங்கே? கன்னை எடுத்தோன்னே எங்கேயாவது ஓடிடுவாங்க 2 பேரும் பயந்து போய். எங்கே? வாங்க ரெடியா? வர்றியா? இன்னும் யாரையுமே ஆளை காணோம். கிளவி, சொட்டை கிளவி ரெடியாக இருக்கா? வாங்க. வரமாட்டாங்க. வந்துருச்சு. கிளவி வருது. கிளவி ஷாக் அடிக்குதுன்னா என்னன்னு தெரியுமா? இப்படி தான் ஷாக் அடிக்கும். நல்லா ஷாக் அடிக்குதா? உளுந்து சாகு. எங்கே அவன் புருஷன்? அந்த கிழவனை கூப்பிடு. மொட்டை மண்டையில் பாலிஷ் பண்ணுறேன்.
வாடா டேய் மொட்டை கிழவா. வா வா வா. சரி கரெக்டாக வாயிலே சுடு. வாய்க்கு குறி வச்சா எங்கேயோ போகுது. மயக்கமா மயக்கமா. சாவியை குடுறா கிளம்புல்டே. சாவி எடுக்க முடியலடா. ஏய் காலை விட்றா. காலை பிடிச்சி கெஞ்சதில்ல போதும். விடு. அடுத்த தடவை சுட மாட்டோன்னா காலை பிடிச்சி கெஞ்சறான் ஃப்ரெண்ட்ஸ் அவன். ஓகே போவோம். இப்படியே வந்தோன்னா இந்த இங்கேருந்தா செக்யூரிட்டி ரூம் எங்கேயும் இருக்கும். இந்த வித்தா செக்யூரிட்டி ரூம்னு நினைக்கிறேன். திறந்து உள்ளே வந்தாச்சு. உள்ளே என்ன இருக்குது? உள்ளே ஒன்றுமே இல்லை. இதுக்கு எதுக்காகடா கஷ்டப்பட்டு வந்தோம்? மேலேயாச்சும் ஏதாவது உருப்படியாக இருக்கணும். ஓகே இங்கே என்ன இருக்குது? க்ரோபர் போடு. இருங்க இங்கே என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வந்து எடுத்துப்போங்க. இதில் ஒன்றுமே இல்லை. போட்டுக்கு தேவையே இல்லை. ஓகே இதை எடுத்துப்போம். இந்த இடத்துல உள்ள உளுந்துட்டேன். இதில் இறங்க முடியாது போல். இவனால் உளுந்து தான் வருவான் போல். நடப்போம். இந்த இங்கே ஏதாவது இருக்கும், போய் பார்ப்போம். தேவையான பொருள் தேவையானது டக்டேப்பா. டக்டேக் தேவையில்லையே. கீழே ஒரு 2 இருக்கும். கீழே உள்ளதுலையாவது நல்லதா? இருங்க எனக்கு ஏதோ டவுட்டாக இருக்குது. பரவாயில்ல போ. நம்மகிட்ட அவங்க 2 பேரும் எழுந்திரிச்சிருப்பாங்களே. கிளவி ஏவா. இல்லை யாரும் இல்லை. ஓடு நிற்காத ஓடு. ஓகே இந்த இடத்துல வந்து இதை திறப்போம். உள்ள சேஃப் கீ தான் இருக்குது. இது வேறு இப்படி சவுண்டு கொடுக்குது இப்போன்னு பார்த்து. இந்த இடத்துக்கு போயிட்டு சவுண்டு கொடுத்துட்டு நம்ம அப்படி இங்கே வந்துடும். ஓகே இங்கே வந்து ஒழிச்சிக்கிட்டு நின்று பார்ப்போம். எங்கே கிளவி இறங்கணும். கிளவுனே இறங்கணும். இன்னொரு தடவை சவுண்டு போடுறா. சவுண்டு போடுறா. போடுவோம். யாரு கேட்பா? ஓகே கிளவி. கிளவி அடிச்சுட்டு சூப்பரு. கிளவிக்கு மூளைலாம் இருக்குப்பா. நம்ம அந்த பக்கம் வர்றது கண்டுபிடிக்காட்டி போய் சுற்றிக்கிட்டு வரோம். கிராணி 1லலாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். நீங்கள் இன்னும் நான் போட்ட கிராணி 1 வீடியோவில் பார்க்கலையா? நம்ம சேனலில் தான் இருக்குது. மறக்காமல் போய் பார்த்துருங்க. எழுந்துறா. ஓகே சீக்கிரம் கிளம்புவோம். இப்போ சேஃப்கி எங்கே விழுந்துச்சின்னு தெரில. அந்த கிழக்கு இந்த இடத்துட்டு மாடிக்கு போய்டும். வந்ததுக்கு நல்லா ஒரு அடி வாங்கியாச்சு. இதுங்க சவுண்டு போட்டே போவோம். எதுக்கு நம்மளுக்கு தேவையில்லாத வேலை? போயிட்டு மேலே வந்தாங்கன்னா டப்புன்னு அடி வாங்க வேண்டியதான். அடி வாங்குற அளவுக்கு நம்மளுக்கு ஸ்ட்ரென்த்லாம் இல்லை. அதனால் போயிட்டு பொறுமையாக உட்காந்து பார்ப்போம். நம்மளுக்கே 5 நாள் தான் இங்கே டைமு. 5 நாளைக்கு மேலே ஆனால் உள்ளே போட்டு பூட்டிடுவாங்க. ஒரே பூட்டா. ஓகே வெயிட் பண்ணுவோம். கிழவன் வரான். பின்னாடியே கிளவியும் வருது. ஓகே 2 பேரும் அப்படியே போங்க. 2 பேரும் ஓரமாக போங்க. நாங்களும் அப்படியே போயிடுறோம். அப்புறம் வீடியோ பார்க்குறவங்கள மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த கிரானைட்டை தப்பிச்சு ஓடுறதுக்காக. இங்கே கூட கபோர்ட் இருக்குப்பா. உள்ளே என்ன இருக்கும்? ஹெலிகாப்டர் மேனுவலா? ஏன்டா ஹெலிகாப்டர் மேனுவல் நம்மளுக்கு தேவையில்லை. அது ஹெலிகாப்டர் எஸ்கேப்புக்கு தான் தேவைப்படும். இது நாடுது டிங்னு விழுந்துடாது. கட்டிங் பிளேயர்பா தேவைப்படும். இந்த 1லையும் சரி. இருங்க அது வருதான்னு டவுட்டாக இருக்கு. வராங்களோ? இருங்க அங்கேயே இருக்கட்டும். கிளவி எங்கே வருது? அது என்ன பார்த்துருச்சா? இல்லை பார்க்கல. அது என்ன பார்க்கல. ஐயோ பார்த்துருச்சே. ஓடு நிற்காத ஓடு. எடுத்துட்டீங்க பாப்பா. ஐயோ வந்துருச்சு. கிளவி வராத. தாத்தா இந்த பக்கம் கிளவி. முட்டு சந்தில் மாட்டிக்கிட்டனே. வா ஒரே அடி. 3 தடவை நல்லா நங்குன்னு அடி வாங்கியாச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டே 4. இன்றைக்கி தப்பிக்காட்டி நம்மளுக்கு சங்கு தான். அவ்வளோதான். நம்மளுக்கு நம்ம சொல்லிய முடியுது. பாருங்க நம்மள உடம்பு சுற்றி எவ்வளோ ரத்தக்கரையாக இருக்குன்னு.
நம்ம டோர் எஸ்கேப் பண்ணிவிடுவோமா? அப்படியே டவுட்டாக இருக்குது. போவோம். யாரு கேட்பா? சவுண்டு போடு, போய் நிற்போம். இந்த தடவை நம்ம பக்காவாக பார்த்து விளாட போகிறோம். எப்படி விளாட போகிறோம்? பார்த்து. ஓகே. ஆளே காணோம். யாருமே வரமாட்டானுவோ. வந்துட்டான். மொட்டையும் போயிட்டான். சொட்டை போகுது. ஓகே, ஓடிடுவோம். ஒரே ஓட்டமாக ஓடிடுவோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே பிடிச்சி தள்ளி விடு. இங்கே என்ன கன்று இருக்கும்? கன்று எங்கன்னு போட்டேன்? அங்கே இருக்குது. கன்று எடுத்துக்கிட்டு அப்படியே கொஞ்சம் தூரமாக வந்துட்டு ஒரு தடவை கீழே போட்டு சவுண்டு போடலாம். கிளவி சவுண்டு கேட்டு இங்கே வரும் பாருங்க. கிளவி சவுண்டு கேட்டு வருது. ஆனால் கிளவனுக்கு சவுண்ட் காசு கேட்கல போல். சவுண்டு கேட்டு வரமாட்டான். அப்புறம் பாருங்க, பார்த்தீங்கன்னா கிளவி வருது. இங்கே வா, உள்ளே வா, உனக்கு இருக்கு, வா சீக்கிரம் வா. ஸ்லோ டான்ஸ் ஆடுறா கிளவி. டான்ஸை பாருங்க. கிளவி டான்ஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் மக்களே. அடடே ஏயா நூறு அட நவுந்து போ, வழியோட மாட்டுது ஃப்ரெண்ட்ஸ். என்ன பண்ணுறது? இதெல்லாம் எங்கே இந்த ஒன்று சொல்கிற மாதிரி இல்லை, விடுங்க. அட தாத்தா, உனக்கும் அதே தான். நீங்கள் டான்ஸ் ஆடு பார்ப்போம். பா, கிளவன் டான்ஸ் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைபே பண்ணிவிடுங்க. ஓகே, போவோம். இங்கே இப்போ என்ன பண்ணலான்னா, இதை எடுத்துகிட்டு அப்படியே மாடிக்கு போகலாம். என் மாடியில் ஒரு ரூம் இருக்குது. இங்கே போட்டு வச்சுருவோம். இருங்க, அதுக்கு முன்னாடி இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு போயிடுவோம். இந்த ஓட்டைக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஓட்டைக்குள்ளே என்ன இருக்குது? ஹெலிகாப்டருக்கு இதாக இருக்குது, தேவையில்லை. உள்ளே பூந்து வந்து எடுத்துருவோம். அப்படியே இப்படி வந்துடுவோம். வேறு ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். கட்டிங் பிளேயர் வேணும், நம்மளுக்கு தேவைப்படும். எடுத்துகிட்டு ஓடிடுவோம். கட்டிங் பிளேயர் வந்து இந்த இடத்துல கட் பண்ணணும். ஒரு எதையோ ஒன்றத்தை பிடிச்சி இந்த இங்கே இருந்தால் அந்த எப்படி மறைச்சி வச்சுருக்காங்க பாருங்களா. கட் பண்ணிட்டு இந்த இடத்துல போட்டு வச்சுட்டு போயிடுவோம். இந்த இடத்துல போட்டு வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் இப்படி வருவோம். இங்கே என்ன இருந்துச்சு? ஒன்றுமே இல்லை. தேடின இடத்துலேயே வந்து தேடுறணும்னு தோணுது. ஆமாம், தேடின இடத்துலேயே தான் தேடுறேன். அதோடு இந்த இடத்துக்கு திருப்பி இந்த மாடியில் யூஸ் பண்ணலாம். மாடினா டாப் ஃப்ளோர். இந்த கேமரா ஆன் பண்ணுற பட்டன் இது தான். இங்கே யாரும் இல்லை. ஓகே, இங்கே யாரும் இல்லை. ஓகே, இங்கே யாருமே இல்லை. சரி, இங்கே யாரும் இல்லை. ஏப்பா, இங்கே எவனும் இல்லை. யாரும் இல்லாததுனால நம்ம அப்படியே போவோம். இது இங்கே போட்டு வச்சுருவோம். இது அந்த பக்கம் போகுமா? போகல. சரி, இங்கே கடை. இதுக்குள்ளே என்ன போட்டிங் இருந்துச்சு இதுக்குள்ளே கடை. இது என்னடா ஜாய்ஸ்டிக் சரியாக ஒர்க் ஆக மாட்டுது. உழுவுந்ததில் நல்லா அடி வேற உழுவுது நல்லா. சபா, இதை எடுத்துக்கோ. இதை எடுத்துட்டு இரு. ஐயோ, யாரும் வரல. முட்டைக்கிழவி சொட்டைக்கிழவா எவ்வளோது வாங்க. ஓ, 2 பேரையும் மாற்றி கூப்பிட்டேன் பார்த்தீங்களா. ஹலோ கிழவி, வேர் ஆர் யூ? ஐ சி யூ. எங்கே இருக்க? ஐயோ, வருது கிழவி வருது. வா, உனக்கு வாயிலே சுடுறா. வா. எங்கே அது கிழமை? எங்கே உன் புருஷன்? எங்கே அந்த கிழமை? எங்கே வரட்டும், அவனுக்கு வாயிலே சுடுற. வா. எங்கே அவன்? ஆளே காணும். கையில் கண்டோதோட எங்கேயாவது ஓடி போய் ஒழிச்சுக்கிறான் இவன். வேறு ஏதாவது சவுண்டு கேட்டால் வலிச்சு வெயிடு வேலை பார்த்துட்ருக்காங்க. ஓகே, வந்துட்டா இரு. வா, உன்னோட வாயிலே சுடுறவா. ஐயோவா, அவள் காலி. இப்போ பாடிக்கு போகலாம். பாடிக்கு போய் அங்கே வேறு குருவி கேட்டி கன்று போச்சு. போய் வெப்பன் கீ எடுத்து கன்று தான் வெப்பன் கீ எதை தேடுறதுக்கப்புறம் வெப்பன் கீ எங்கே இருக்குன்னு வேறு தெரியாது நம்மளுக்கு. அதனால் இது ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே சுற்று கரெக்டாக
சுட்டுட்டேன், கரெக்டாக சுட்டுட்டேன், கரெக்டாக சுட்டுட்டேன், கரெக்டாக சுட்டுட்டேன். உள்ளே என்ன இருக்குது, உள்ளே என்ன இருக்குது, உள்ளே என்ன இருக்குது? இப்போ பணம் தான் இருக்குது உள்ளே. என்னடா இது? டோர் ஹேண்டில் தேவைப்படும், எடுத்துக்கலாம். ஓகே, போவோம். உள்ளே பணம் வந்து உழுவுது. இந்த மாதிரி யாராவது பயந்துருக்கீங்களா? மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. இப்போ போய் அந்த ஸ்டன் கன் எடுத்துப்போம், தேவைப்படும். போகிற வரல கிராடி ஹீரோ வந்துச்சுடா, நம்மளை ஒரே அடி அடித்து காலி பண்ணிவிடும். அதனால தேவைப்படலாம், எடுத்துக்கலாம். போவோம் சீக்கிரம். இந்த இடத்துல உழுது நல்லா அடி உழுவுது இவனுக்கு. இதுக்கு மேலே வேலை போகிற மாதிரி வேலை இருக்காது. என்ன கேட்டால் இங்கேடா இருக்குது ஸ்பார்க் பிளக்கா? இதை பார்த்த போல இங்கே ஏற்கனவே வந்து. ஆனால் ஸ்பார்க் பிளக் பார்த்த மாதிரி ஒரு ஞாபகம். இங்கே ஒரு சிசிடிவி இருக்குது, இதில் நம்ம பார்த்தோன்னு நினைக்கிறேன். சரி, அதை விடுங்க. அப்படியே இங்கே போவோம். ஓகே, யாரும் இல்லை. பொறுமையாக போவோம், நல்லா பொறுமையாக. இங்கே வரைக்கும் வந்து யாருமே இல்லை. இங்கே என்ன இருக்குது? டோர் லாக்கு. இதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. இங்கே விரிஞ்சு இருக்குது, போடு இருங்க. இதை இப்போ என்ன பண்ணலான்னா, எனக்கு இப்போ கிராணியை வர வச்சு சுற்றுலாமோன்னு தோணுது. ஆனால் கிராணி வந்துருச்சான்னு தெரில, அதனால தான் யோசிக்கிறேன். அந்த மாதிரி தெரில. இதை இங்கே போட்டு வச்சுட்டு போய் அதை சுடுவோம். இது ஃப்ரெஞ்ச் எடுத்துகிட்டு வருவோம் போயிட்டு. ஃப்ரெஞ்சு நம்மளுக்கு தேவைப்படும் நிறையாவே. ஐயோ கிராணி எங்கே இருந்து வர? நல்ல வேலை, இன்னும் ஒரு 10 செகண்ட் முன்னாடி போயிருந்தானே எனக்கு தலையிலே அடிக்கும். அப்படியே ஓடிடுவோம் ஒரே ஓட்டப்பா. கிளவி என்கிட்ட வராத, நான் ரொம்ப பயங்கரமான ஆள், ஒரே சுடாக சுட்டுருவேன். என்கிட்ட வராத, அவ்வளோதான் உனக்கு. போய் இதை லூஸ் பண்ணிவிடுவோம் ஃபஸ்ட்டு, அடுத்து கிராணியோட மண்டையை லூஸ் ஆக்கிடுவோம். ஓகே போவோம். இதை தூக்கி ஏற, இது தேவையில்லை. இதுக்கு மேலே போய் போடுவோம், அப்போ தான் கிராணி சவுண்டு கேட்டு வரும். கிராணி வேற அறிவு. ஐயோ துப்பாக்கி எங்கே போட்டான்? இங்கே கிடக்கு. கிராணி கிளவி இங்கே வா. கிளவி ஓய் கிளவி, பேசுறது கேட்குதா இல்லையா? வா 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 வா. இந்த தடவை டான்ஸரு. கிளவி டான்ஸ் எல்லோரும் பார்த்துக்கோங்க. அப்படியே உழு. அம்மா சரியாந்திர அடி கிளவிக்கு. அங்கே பாருங்க மண்டையை எப்படி ஆட்டுதுன்னு. டான்ஸ் ஆடின தாக்கம் போகல தான் மண்டை இப்படி ஆட்டிகிட்டு கிடக்குது. கிளவா வேற யூ? கிளவா வரான் பாரு. கிளவா இந்த வாங்கிக்க. கிழவனுக்கு ஒரு அடி, கிளவிக்கு ஒரு அடி. கிழவன் டான்ஸ் தான் இன்னும் சூப்பராக இருக்குது. கிளவி டான்ஸ் நல்லா இருக்கா, கிழவன் டான்ஸ் நல்லா இருக்கா? கமெண்டில் சொல்லுங்கள். இந்த குட்டி சாத்தானை போடுறது இல்லையாச்சு. ஐயோ வாயிலே சுட்டோம், பாவம் வாய் போச்சே. சரி விடுங்க, அது வாய் தானே, ஏன் வாயா? இந்த எடுத்துகிட்டு போய் அங்கே போட்டு வச்சுட்டு வந்துடுவோம். பொறுமையாக போய் போடணும். ஓகே திறந்துருவோம். ஓகே இப்போ இது தேவையில்லை, தூக்கி போட்டுருவோம். தூக்கி போட்டு வந்து க்ரோபார் எடுத்துகிட்டு போவோம். க்ரோபார் இங்கே தான் போட்டு வச்சேன்னா, இங்கே போடல. க்ரோபார் கீழே இருக்குதுன்னு நினைக்கிறேன். க்ரோபார் கீழே இருக்கட்டும். ஆமாம், ஒரு ஹேண்டு வீல்னு ஒன்று எடுத்துகிட்டு வந்தேனே, அது எங்கே போச்சு? அது இங்கே தான் போட்டு வச்சுருந்தேன், ஞாபகம் வந்துருச்சு. ஆரம்பத்துலேயே கன் எடுக்கும் போது போட்டேன் தெரியுமா, அது இங்கே தான் கிடக்கும். எடுத்துப்போம். இதை எடுத்துகிட்டு போய் கீழே போட்டு அப்படியே கீழே இருக்கிற க்ரோபார் எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஓகே சீக்கிரம் கிளம்புவோம். ஓகே நல்லா அடி வாங்கி ரத்தத்தை பாருங்கள் எப்படி தெரிச்சு கிடக்குதுன்னு. இன்னொரு நாள் அடி வாங்கினோம், அவ்வளோதான். லாஸ்ட் டேயில் மாட்டிகிட்டு இருப்போம். லாஸ்ட் டேயில் தான் உதவி விடுவா. நல்லா ட்ராப்பில் இருப்போம். இது சுத்தணும் வேறு. சுற்று. நான் என்ன சொல்லிகிட்டு இருந்தேன், லாஸ்ட் டேயில் தான் இவனை நல்லா ட்ராப் வைப்பானோ போகிற வழி ஃபுல்லாக. வேணும்னே நம்மளுக்காக ட்ராப் வச்ச மாதிரி வச்சுருப்பானுங்க. நாங்கள் போய் ஒளிவோம். ஓகே கிளம்ப வரானா? என்ன ஆளை காணோம்? 2 பேரும் எங்கேயாவது போயிட்டீங்களா? ஆளையை காணோம். கிளவி யாராவது வாங்கப்பா. அட வாங்கப்பா. யாரையுமே காணோம். சரி இப்போ
யாராவது வரீங்களா வரலையா? ஏன் வரலனாலாவது சொல்லுங்கப்பா, நானும் அது கிளம்பிடுவேன்ல இந்த இடத்த விட்டு. ஆனால் ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க. எங்கே ஒருத்தனையும் காணோம். ஓகே, இன்னொரு தடவை சவுண்டு போடும். இது வேற ஜாஸ்தி ஒழுங்காக இருக்கா? அப்பா ஓகே, கிளவி வருது. கிழவன் எங்க? கிழவன் ஆனக்கானோ. வேர் இஸ் த கிழவன்? கிழவன் எங்கே இருந்தா தெரிலையே. ஐயா கிழவாடே வாடா வாடா, எனக்கு வேலை இருக்குடா. எப்பா வரான்டா. என்ன இவ்வளோத்துக்குள்ளே கிளம்பி வீட்டுக்கே கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு திருப்பி. ஐயா போனால் வேறு அடிப்பாங்களே. அவங்க வச்சுருக்கிறத விட பெருசாக தான் ஒன்று கையில் வச்சுருக்கேன். இருந்தாலும் என்ன தான் போட்டு அடிப்பாங்க அவங்க. என்ன பண்ணுறது, ரூல்ஸ் ஆச்சு. ஓகே பார்ப்போம், எட்டி பார்ப்போம். ஓகே ஓகே, கிளவும் போகிறான் பாரு. தெனாவட்டே ட்ராப் போட்டு போகிறாங்க 2 பேரும். போட்டும் ஓகே. பார்த்தீங்கன்னா தட்டி விட்டு ஒரே ஓட்டமாக ஓடிடணும். இந்த இதில் ஒழுங்காக ஓடிடுறா ஏப்பா. ஓகே, இப்படி கிளவி வருது. கிளவா எங்கே போனான்னு தெரிலையே. ஐயா கிளவா, நீ ஏன்டா லேட் பண்ணுற? சீக்கிரம் வாடா ப்ளீஸ்டா, சீக்கிரம் வாடா கிளவா. எனக்கு வேறு ரொம்ப டயர்டாக இருக்குது நான் கூட விளாண்டு. ஏன்னா அவனுவோ சீக்கிரமாக வரமாட்டானுவோ. எனக்கு டைம் வேஸ்ட் ஆகுது. என்ன பண்ணுறதுன்னு தெரிய மாட்டுது. வீடியோ ரொம்ப லென்த்தாக போனால் பார்க்கவும் மாட்டுறாங்க யாரும். என்ன பண்ணுறது? ஏப்பா எவ்வளோ நேரம்டா நானும் அப்படியே வச்சுட்டு உட்காந்துருக்கிறது. இந்த கிழவனும் வர மாட்டேறான், கிளவியும் போக மாட்டேது. இன்னொரு தடவை ஏதாவது பண்ணுங்களாம், அவ்வளோதான் உங்களுக்கு. எனக்கு தூக்கம் வேறு வருது. ஏன்னா விடிய காலையில் 4 மணி. இப்போ இப்போ கிளம்பிட்டு கிளம்பிட்டு வரான்டா. எப்பா இன்னைக்கு இந்த தடவை போன தடவை காது கேட்கல போல், ஆள் வரவே இல்லை. அதனால இப்போ இதை குரோபாரை வச்சு இதை உடச்சி விட்டுடலாம். சீக்கிரம் இன்னும் டோர் ஹேண்டில் பட்டுதான் தப்பிக்க போகிறோம். அதை வேறு அங்கே தூக்கி போட்டோன்ட்டேன். இங்கே கிராணி வந்துடுங்களா? ஐயா இதை யோசிக்கலையே. பரவாயில்ல, டோர் ஹேண்டில் எடுத்துகிட்டு அப்படி போயிடுவோம். தம்பி டோர் ஹேண்டில் எங்கன்னப்பா போட்டான் ஒன்றை தூக்கி? சூப்பர், அதை எங்கே போட்டான்? இங்கே கிடக்கு எட்ரா ஏப்பா. எடுத்தாச்சு. இப்படி போகலாமா? எப்படி போனால் அடிப்பாங்களோ? எப்படி போனாலும் அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் இப்படியே போயிடுவோம். எப்படி போனாலும் அடி வாங்கிறதுக்கு இப்படியே போகலாம். சீக்கிரம் அடி வாங்கிட்டு சீக்கிரம் வந்த மாதிரி இருக்குங்களா? பொறுமையாக போவோம். அதுக்கு நம்ம அடி வாங்க போகிறோன்னு நினச்சிடாதீங்க. நம்ம அடிலாம் வாங்க போகிறது கிடையாது. இல்லை ஓடு சீக்கிரம் போ சீக்கிரம் நட. அவ்வளோதான்டா தப்பிச்சாச்சு. நம்ம ஜெயிச்சிட்டோம், ஓடிட்டோம் ஒரே ஓட்டமாக. அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் பாவம் முடிக்கிறாங்க நாங்கள் ஒன்றுன்னு. அவ்வளோதான் இந்த கேம் பிளே. இதோட வீடியோவை முடிச்சுக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன், உங்கள் செஸ் கேமர். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட ஹெலிகாப்டர் எஸ்கேப் என்ன மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.